அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஒரே கேள்வியை 2 பேர் கேட்டிருக்கீங்க. எப்படிங்க நீங்கள் வந்து காலையில் போயிடுறீங்க, நைட்டு வரைக்கும் இவங்க வந்து ஃபுட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ஏதோ வந்து உங்களுடைய குழந்தைகள் வந்து கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாக இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்கீங்க. 2 அண்ணா ஒரே கேள்வி கேட்டிருக்காங்க. எதுவுமே கவலைப்படாதீங்க, இவங்களை ரொம்ப நல்லா நாங்கள் கவனிச்சுக்கிறோம். காலையில் வந்து நான் போயிட்டு நைட்டு 8 மணிக்கு தான் வருவேங்க. ஆனால் என்னுடைய கணவர் அப்படி கிடையாது. கண்டிப்பாக இவங்களுக்காகவே மதியம் ஒரு முறை வந்துட்டு தான் போகிறாரு. அவரும் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தாண்டி தான் வேலை செய்கிறாருங்க. இருந்தாலும் அந்த வெயிலில் இந்த குழந்தைகள் ஏங்கி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வெயிலெலாம் பார்க்காம அவர் கண்டிப்பாக வந்துட்டு தான் போகிறாருங்க. இது சத்தியமான உண்மை. ஏன் அப்படின்னா இவங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அவருக்கு. என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு தீர்ந்து போயிடுமோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்துலேயே அவர் கண்டிப்பாக வருவார். வந்து 10 நிமிஷம் தான் அவருக்காக அவர் இடத்துக்கு வர சாப்பிட்றதுக்கு. மற்ற நேரங்கள் எல்லாமே இவங்களுக்கு என்னென்ன வேணுமோ நான் காலையில் என்னென்ன பார்த்து பண்ணிட்டு போகிறேனோ அதை அப்படியே அவர் பண்ணுவாருங்க. காலையில் நாங்கள் வந்து ஏந்திரிச்சோன்னே பால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் 8 மணி போல் 2 முட்டையை வேக வச்சு அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேணுங்கிற தயிர் சாதம் பிசைஞ்சு வச்சுடுவோம். பாலில் ரஸ்க்கு போட்டு வச்சுடுவோம். வெறும் பாலாக குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பத்தாது அப்படின்றதுனால கண்டிப்பாக பாலில் ரஸ்க்கு போட்டு வச்சுடுவோங்க. இது வந்து டெய்லி ரொட்டீன், அவங்களுக்கு கம்பல்சரி டெய்லி ரொட்டீனுங்க. அதுபோக வந்து மதியம் அவர் வரும்போது அதே மாதிரி தான் மறுபடியும் அவங்களுக்கு தேவையான தயிர் சாதம் பிசைஞ்சு வச்சுருவாங்க. பாலில் ரஸ்க்கு போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. நைட்டு வர வரைக்கும் அதே போதுங்க. கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க. ஆனால் நைட்டு விளையாண்டுட்டே இருப்பாங்க. நாங்கள் ஒரு 11 மணி வரைக்கும் முடிச்சுட்டு தான் இருப்போம் அவங்க கூட. அதுக்கப்புறம் தான் நாங்கள் தூங்குவோம். நைட்டு தூங்கும் போதும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு பாலில் ரஸ்க்கு போட்டு வச்சுருவோம். இதுக்கு இடையில காலையிலேருந்து ஒரு 4-5 டைம் வந்து கருவாடு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிடுவாங்க. அது ரொம்ப பிடிக்கும். நைட்டு நான் வரும்போது 20 ரூபாய்க்கு பானிபூரி கம்பல்சரி வெறும் பூரி வாங்கிட்டு வந்து உடச்சி போட்டுருவாங்க. இது மெயினாக மணிக்குஞ்சனுக்கு எது இருக்கோ இல்லையோ அவனுக்கு அது கண்டிப்பாக இருக்கணுங்க. ஏன்னா அவ்வளோ இஷ்டம் அவனுக்கு. எங்களுக்கு இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக கட்டாயம் அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இனிமேலும் கொடுப்போம். நாங்கள் இருக்கிற வரைக்கும் அவங்கள பத்திரமா பார்த்துப்போம். எப்போவுமே அவங்க எங்கள் கூட இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசைங்க. உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். அவங்கள வந்து நாங்கள் பெற்ற குழந்தை எப்படி நம்ம கவனிச்சுக்குவோமோ அதே மாதிரி தான் கவனிச்சுக்கிறோம். நைட்டு 2 மணி 3 மணிக்கெலாம் கூட எழுப்புவாங்க. நான் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சதே கிடையாதுங்க. அவங்க லேசாக கத்துற சத்தம் கேட்டது அப்படின்னாலே அந்த நேரத்துக்கு கூட நான் பாலெலாம் காய்ச்சி ஊற்றுவேன். அதுக்கு இடையில அவங்களுக்கு எதெல்லாம் சாப்பிட பிடிக்குமோ அதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸ்வீட் அவாய்ட் பண்ணிக்கிறேன், சால்ட் அவாய்ட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இதில் கம்மியாக தான் கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு சால்ட்டு சுத்தமாக கொடுக்குறதே கிடையாதுங்க. ஸ்வீட் கூட லேசாக கொடுப்பேன். மொத்தத்தில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்கு கத்துறது எல்லாமே நாங்கள் தூக்கணும் கொஞ்சணும் அப்படின்ற ஆசை மட்டும்தான். வேறு எதுக்காகவும் அவங்க கத்துறது கிடையாதுங்க. நாங்கள் ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் அப்படின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. தேங்க்யூ ஸோ மச். டேய் பாலா, இங்கே வர்றா. ஏ அப்பு குஞ்சு இங்கே வர தங்கம்.